ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டேஸ்டி சமையல் வித் யூனிக் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேக்கரி ஸ்டைல் வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் தான். இந்த ஸ்பாஞ்ச் கேக் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்ட் அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 4 எக்கு சேர்த்துருக்கேன். இந்த எக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷானதாக இருக்கணும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு உடனே இதை யூஸ் பண்ணக்கூடாது. நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி இந்த எக்கை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கு 180 கிராம்ஸ் பவுடர் சுகர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். மெஷர் பண்ணும்போது நார்மலாக சுகரை எப்படி நம்ம மெஷர் பண்ணுறோமோ அது மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பவுடர் சுகராக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நான் கேக் ஜெல் யூஸ் பண்ணுறேன். 7 கிராம்ஸ் கேக் ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் பவுடர் 3 கிராம்ஸ், மெல்டட் பட்டராக சேர்த்துக்கோங்க 60 கிராம்ஸ், மைதா 150 கிராம்ஸ் நான் சேர்த்துருக்கேன். மெஷர் பண்ணியே நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரியே அந்த கிராம் கணக்காக நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பர்ஃபெக்டான கேக் கிடைக்கும். இப்போ நம்ம பீட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸ்லோ ஸ்பீட்லேருந்து நீங்கள் ஹை ஸ்பீடு கொண்டு வாங்க. எடுத்தோடனே ஹை ஸ்பீடு போயிடாதீங்க. ஸ்பீடு கம்மியாக வச்சுட்டே நீங்கள் இந்த எக்கை பீட் பண்ண போகிறோம். இந்த பீட் பண்ணும்போது சில நேரத்தில் நமக்கு எக்கு ஸ்மெல் சில பேத்துக்கு வருதுன்னு சொல்லுவாங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நல்லா நீங்கள் பீட் பண்ணணும். அப்படி நீங்கள் பீட் பண்ண தான் இந்த எக்கு அந்த ஸ்மெல் இல்லாமல் வரும். நம்ம பீட் பண்ண நல்ல டார்க் எல்லோவில் உள்ளது லைட் எல்லோவாக மாறணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் க்ரீமி கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் பவுடர் சுகர் நீங்கள் ஆட் பண்ணதுனால கொஞ்சம் ஈஸியாக நம்மளுக்கு பிளெண்ட் ஆகிடும். இதே இது நீங்கள் நார்மல் சுகர் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சமே நீங்கள் பீட் பண்ணணும். நம்ம கேக் ஜெல் யூஸ் பண்ணுறதுனால மைதாவையும் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கிட போகிறோம். இப்போ மைதா 150 கிராம்ஸோட பேக்கிங் பவுடரையும் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பீட் பண்ண எக்கோடு நம்ம சேர்த்து வைக்க போகிறோம். அதுக்குள்ளேயுமே நம்ம ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். 180 டிகிரியில் நம்ம ப்ரீஹீட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணால் போதும். இப்போ நம்ம பேக்கிங் பவுடரும் மைதாவையும் ஆட் பண்ணதை நம்ம சலித்து எடுத்துக்கிறீங்க. ஜலிச்சு எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எக்கோடு சேர்க்கணும். மொத்தமாக சேர்த்தக்கூடாது. பீட் பண்ணும்போது ஸ்லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீடுக்கு நார்மலாக கொண்டு போங்க. நம்மளுக்கு ஈவனாக எல்லாமே ஈவனாக பிளெண்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். மைதா எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். 1.25 மூடி நான் ஆட் பண்ணியிருக்கேன். பைனாப்பிள் எசன்ஸ் ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மெல்டட் பட்டரையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் இதை அடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் எல்லாமே மிக்ஸ் ஆனால் போதும். அந்தளவுக்கு நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். நம்மளுக்கு ரிப்பன் மாதிரி அது வரணும் அந்த பேட்டர் ஸோ அந்தளவுக்கு நீங்கள் பீட் பண்ணி எடுத்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ஓவராலாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜென்டலாக நீங்கள் மிக்ஸ் பண்ணால் போதும். ரொம்ப ஹார்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேக் ரொம்ப சாஃப்டாக வராது. ஸோ நான் சொல்கிறபடியே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக அந்த கேக் வரும். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மோல்டில் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் ஆல்ரெடி நான் பட்டர் க்ரீஸ் பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 தடவை டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஏர் ஃப்ரீ ஆகும். ஒரு ஸ்டிக் எடுத்து இந்த கேப் ஃபுல்லுமே ஃபில் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி பண்ணுங்கள். ஒரு பர்ஃபெக்டான கேக் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அவன் ஹீட் ஆயிடுச்சு.
இதில் நம்ம கேக் ட்ரேவை உள்ளே வச்சு நீங்கள் வந்து பேக் பண்ண போகிறோம். எக்ஸாக்டாக ஒரு 27 to 30 மினிட்ஸ் நீங்கள் வச்சுருந்தா போதும். சூப்பரான கேக் ரெடி ஆகிடும். பார்ப்போம் ரெடி ஆனதுக்கப்புறம். இதில் பார்க்கும்போதே தெரியும், அப்படியே ப்ளஃபியாக வர்ற மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குக் ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டிக்கை உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாவு எதுவுமே வரலை அப்படின்னா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து எடுத்துடலாம். இதை உடனே நீங்கள் வந்து டீமோல்ட் பண்ணக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணணும். அதுக்காக நம்ம வந்து ஒரு டவல் அது மேலே போட்டுட்டு, மேலே உள்ள லேயர் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் டவல் போட்டிருக்கோம். ஸோ அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் டீமோல்டு பண்ணி பார்த்துருவோம். பாருங்கள், செம்மையான கேக்கு. இந்த கேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேக்கரியை காட்டிலும் இங்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப டேஸ்ட்டாக. இந்த ஸ்பாஞ்ச் கேக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக்கை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னா, எப்பயுமே இந்த கேக் பேக் பண்ணதுக்கப்புறம் உடனே நீங்கள் கேக்கை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த எக்கோட ஃப்ளேவர் வரும். ஸோ இது ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எக்கோட ஃப்ளேவர் வராது. அப்படியே டிட்டோவாக உங்களுக்கு பேக்கரி ஸ்டைல்லே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிளியர் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.